இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 134ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். தேவனுடைய ஆலயத்திலே சென்று ஆராதனையில் பங்கெடுக்கிற தேவ பிள்ளைகளே, ஆராதனை நேரத்தில் உங்களுடைய கெஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் ரொம்ப முக்கியம். ஆலயத்தில் நீங்கள் முழங்கால் படிடுங்க, அப்போ நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம் சொல்லுவாங்க. எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம் சொல்லுவாங்க. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் சொல்லும்போது சில ஆட்கள் பாருங்க, முழங்கால் போடுறதே இல்லை, எழுப்பி நிற்கிறதே இல்லை, கைகளை உயர்த்துறதே இல்லை, கை தட்டுறதே இல்லை, சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுறதே இல்லை. அப்படியே ஒரு ஆளாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுது, உங்களுடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அப்போ கைகளை நம்ம கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, இனி நாள் அல்ல, இனி என்னால் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே நீங்கள் தான் இந்த காரியத்தெல்லாம் பார்த்து கொள்ளணும். கம்ப்ளீட் சரண்டர், முற்றிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்தல். நான் என்னுடைய திறமையையோ அனுபவத்தையோ நம்பி இல்லை, என் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் நான் நம்பி இல்லை, நான் எதையுமே ஆண்டவரை நம்பலை, உங்களை தான் நான் நம்பியிருக்கேன். இந்த காரியத்தில் நான் உங்கள்கிட்ட சரணடைஞ்சிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறது. அப்போ உங்கள் பரிசுத்தமான கைகளை புருஷர்களே நீங்கள் உயர்த்தின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்க. அப்போ இந்த கைகள் சுத்தமான கையாக இருக்கும். கையை உயர்த்துக்கணும்னா டக்குன்னு கையை உயர்த்திட்டேன், இல்லாட்டி பார்த்து பார்ப்பாங்க, ஏன் இவர் கையை உயர்த்தலைன்னு கேட்பாங்க. அதுக்கு கையை உயர்த்தின அப்படி இல்லை. உங்கள் கைகள் சுத்தமான கைகளாக இருக்கணும். அப்போதான் அந்த கைகள் உயர்த்தப்படும் போது ஆண்டவர் அந்த கரத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவர் அங்கீகரிப்பார். உங்கள் கைகளின் கிரியைகள் அதற்கு பின்பு அந்த வாரம் முழுவதிலும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே கைகளில் சுத்தம் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்த கைகள் என்கிற ஒரு எண்ணத்தோட, ஒரு சிந்தையோட பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற நாம் கர்த்தருக்கு முன்பாக கைகளை உயர்த்தி நம்மை அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறும். சுத்திகரிக்கப்பட்ட கைகளோடு தேவனுக்கு முன்பாக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. உங்கள் கைகளின் கிரியைகளில் ஆசீர்வாதங்கள், உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஈடுபாடு, இதெல்லாம் இருக்கிறத பார்த்து பரலோக தேவனை ஆலயத்தில் ஆராதிக்கிறத சாதாரணமாக நினைக்காதபடி எழுதப்பட்ட வசனங்கள் எல்லாம் கை கொண்டு ஆராதிக்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.